அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கடந்த 2-3 நாட்களாக எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு மதிப்பு கூட்டி ஒரு பொருளை விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். என்னால் உடனடியாக பண்ண முடியுமா, அதை பற்றின விவரம் தெரிய வேணாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள. அதுக்கு தான் பயிற்சிகள் வேணும்னு சொல்கிறேங்க. அந்த பயிற்சிகள் எங்கெங்கே கொடுப்பாங்க? அந்த பொருள்களை பற்றி யூடியூப்பில் பயிற்சி எடுக்கலாம். எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை பற்றின விஷயத்த நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீடியோவாவது வரும். அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கலாம். அதில் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதில் நம்மளுக்கு எது நல்லது கெட்டது அதை எடுத்துக்கணும். இப்படி செஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை திட்டமிட்டுக்கணும். பேஸை ரெடி பண்ணிடணும். இது இப்படி தான் போல இருக்குது, இதில் பிரச்சனைகள் இது, அவங்களோட விருப்பம் இது, வாங்குறவங்களோட விருப்பம் இது, நம்மளால் இது முடியும், நமக்கு இது லேபர் இருக்காங்க, இங்கே மிஷின் இருக்குது, இந்த மிஷின் இவ்வளோ ரேட்டு, இந்த மிஷின்லாம் விலை கம்மியாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வராது, இது ரொம்ப விலை, இது வேண்டாம், இது வெளிநாட்டு மிஷின், இது வேண்டாம், அல்லது இந்த மிஷின் ரிப்பேர் பண்ண ஆள் இருக்காங்க, இது நம்ம பண்ணிக்கலாம், அல்லது பேக்கிங் இப்படி பண்ணலாம், இதோட முகம் இப்படி இருக்கலாம், பார்த்தோடனே பிடிக்கிற மாதிரி பண்ணலாம், அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு குணத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ட்ரைனிங் போகலாம். என்ன ட்ரைனிங் போகணும்? அந்த பொருளை தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை சொல்லி கொடுக்கும்போதே அது பேக் பண்ணக்கூடிய டப்பா, அதோட கலர், நீங்களே பாருங்களேன். ஒரு பெட்டி கடைக்குள்ளே போனோடனே அந்த வெளியில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்கள்ல, அதில் நிறைய பிஸ்கட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதோட கலர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில நல்ல பிஸ்கட் கேவலமான ஒரு கலரில் இருக்கும், அல்லது உங்களுக்கு பிடிக்காத அல்லது மந்தமான கலரில் இருக்கும், உங்கள் கண்ணுக்கே படாது. எது டக்குன்னு படுது பாருங்கள். அது எதனால் படுது? அந்த கலர் வித்தியாசம், அதோடைய முகம், அதான் நம்மளை விற்பனை பண்ண வைக்கிது. அப்போ அது தெரிஞ்சுக்கிறது. எந்த பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டா பெரிய பாக்கெட்டா, அதுவா இதுவா, எல்லாத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சு நமக்குன்னு ஒரு தரத்தை முடிவு பண்ணிட்டு அதில் நம்ம இறங்குறோம். இந்த மனசோடு அந்த தயாரிப்பை பார்க்குறோம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஒரு சின்னதாக நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வரப்ப அந்த தயாரிப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு என்னென்னா, ரொம்ப காலத்துக்கு ஒரு பொருளை கெடாமல் வச்சுக்கிற ஒரு பொருள். அது கெமிக்கல் தான், வேற ஒன்றும் இல்லை, கெமிக்கல். அது எதை சேர்க்கணும், எவ்வளோ சேர்க்கணும், அதோட விலை எவ்வளோ? ஏன்னா அதோட விலை 1 கிலோ 1,80,000 ரூபாய் அந்த மாதிரிங்க அதோட விலையெல்லாம். அப்போ அதுலேருந்து எவ்வளவு எடுத்து இதில் போட்டால் நமக்கு நஷ்டப்படாமல் நம்ம ஒரு பொருளை பண்ணலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பணம் கட்டாமல் செலவழிக்காமல் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 2 மாதம் அளவில் நம்ம அதுக்குள்ளே நின்னோம்னா கற்றுக்கலாம். அல்லது செய்கிறவங்கள போய் நேரில் பார்க்கறது. ஒரு நம்பிக்கைக்காக ஒன்று சொல்கிறேங்க. முத்துன்னு ஒருத்தர் இருக்கார், நாகர்கோயில். அவர் கூடங்குளத்தில் இருந்தார். எனக்கு 2015 தெரியும் அவரை. 2 மாடு வச்சுருந்தாருங்க. அவர் அந்த கூடங்குளத்தை விற்றுட்டு நாகர்கோயில் போகிறப்ப அவர்கிட்ட 160 மாடு இருந்துச்சுங்க. அந்த அளவு அவர் உழைச்சி நிறைய காரியங்கள் பண்ணி அப்படி போனார். அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, காலையில் பால் வீட்டுக்கு போடுவாங்கள்ல, அவர் பாட்டிலில் பாலை எடுத்து பாலை ஃபில் பண்ணி காலையில் 5 மணிக்கு நாகர்கோயிலில் போய் யார் யாரோடலாம் கேட்டாங்களோ அவங்க வீட்டிலலாம் வெளியில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த பாட்டில் எப்படி இருக்கணும், அதில் மேலே அவருடைய பெயர் போட்டு வச்சுருவாங்க. வாங்கினது அவங்க குடித்தது போக வெத்து பாட்டில் வெளியில் வைப்பாங்க, இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரி. இப்போ இதில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த பால் மிஞ்சினதை நான் பால்கோவா செஞ்சேன்னு. நான் அந்த பால்கோவா ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து அசந்துட்டாங்க, இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயும் கிடைக்கலன்னு. அப்போ ஒரு ஊரில் இருக்க பால்கோவாவோட முத்துவோட பால்கோவா என்ன வித்தியாசம் இருந்துச்சு? எப்படினாலும் பாலும் சர்க்கரையும் தானே, என்ன வித்தியாசப்பட்டுச்சு? அதுதான் வேணும் எல்லாரும் கேட்குற அளவுக்கு ஆச்சு. அப்படின்னா இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதை கற்றுக்கணும். இந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டோம்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம். திருப்பியும் நான் சொல்கிறேங்க, நான் இவ்வளோ தூரம் பேசுனதுனால பயப்படக்கூடாது. நம்பிக்கை தர்றதுக்கு தான் நான் எவ்வளவும் பேசிகிட்டு இருக்கேன். நம்பிக்கை வேணும், செஞ்சிடலாம்.
நான் பணம் கொடுக்குறவங்கள பற்றி சொன்னேன், பயிற்சி கொடுக்குறவங்கள பற்றி சொன்னேன், அதுக்கு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் விற்பனை பண்ணுறதை பண்ணி சொல்லியிருக்கேன். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கங்க. நம்பிக்கையை செய்யுங்க, சின்னதுலேருந்து போங்க. அழுகி போகிற பொருளை செய்யாமல் நெல் இது அரிசி கோதுமை அது மாதிரி கெட்டு போகாத பொருளை பண்ணுங்க, அப்புறம் கெட்டு போகிற பொருளை அப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இதை மனசில் வச்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் மீண்டும் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.